stock costing 120 pays no dividend. The possible prices that stock might sell for at the end of the year of the respective probabilities. அப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது P1 divided by P0 divided by P0 into 100. அது பர்சன்டேஜ் ஒன்று. எஸ் அல்லது டிவிடெண்ட் divided by P0 plus P1 P0 P0 இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்காக. நமக்கு வந்து P1 P0 P0 அப்படின்றது வந்து P1ன்றது ஃபியூச்சர் ப்ரைஸ், P0 வந்து ஹிஸ்ட்ரி ப்ரைஸ். அதாவது ஹிஸ்ட்ரி ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க இது பேர், அதாவது லாஸ்ட் இயர் ப்ரைஸ். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் எப்படி பார்த்தீங்கன்னா 120 அப்படின்றது ப்ரெசென்ட், ஃபியூச்சர் ப்ரைஸ் 115, 120. நல்லா கொஞ்சம் P1 அப்படின்றது வந்து ஃபியூச்சர் ப்ரைஸா, ஃபியூச்சர் ப்ரைஸில் 115. அப்போ 115 மைனஸ் 120 டிவைட் பை 120 இன்ட்டு 100. 115 வகுப்பு 120 பை 120 இன்ட்டு 100 மைனஸ் 4.17%. அப்போ 4.17%. அடுத்தது இந்த பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. மைனஸ் 4.1 120 பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. 4.44%, 0. திருப்பியும் 4.17%, 8.33. இதோட என்ன செய்யணும், ரிட்டர்னோடைய என்ன செய்யணும், ரிட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் கூட்டணும். அல்லது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 1 இந்த ப்ராபபிலிட்டியோட பெருக்குனீங்க. அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி. இதுதான் கான்செப்ட். இப்போ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கிடைச்சிருச்சு. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பேர் தான் வந்து எக்ஸ் பார். இந்த எக்ஸ் பார் எப்படி கிடைக்குன்னா இப்படி நம்ம டைரெக்டாக போடலாம். இந்த 115 இன்ட்டு ப்ராபபிலிட்டி பாருங்க, 115 இன்ட்டு 0.1 11.5, 120 இன்ட்டு 0.1 12, 12, 125.2, 25, 130.3, 39, 135.2, 27, 140.01, 140.01, 14, 14. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 27 ப்ளஸ் 39 ப்ளஸ் 25 ப்ளஸ் 12 ப்ளஸ் 11.5 128.5. இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இல்லையா? அப்போ இதுதான் ஓப்பனிங்கில் இருந்துச்சு 120, அதாவது P1 128.5 மைனஸ் 120 டிவைட் பை 120 இன்ட்டு 100. அப்போ 128.5 மைனஸ் 120 டிவைட் பை 120 இன்ட்டு 100. அப்போ 7.083. சி இதுவும் கால்குலேட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னும் இதுவும் வரும் கரெக்டாக வந்து நிற்கும். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் புரிஞ்சிச்சுங்க.
அப்போ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கிடைச்சோன்னே நம்ம ஃபார்முலா என்னதுன்னா எக்ஸ் டேஷ் அது, அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் ஸ்கொயர்ட் இன்டு ப்ராபபிலிட்டி போட்டிங்கன்னா யூ வில் கெட் an answers. x minus x dash. What is x? X வந்து 4.17 minus what is x dash? 7.08. What is answer? Minus 4.17 minus 4.17 sorry minus 4.17 minus x dash 7.08, so 11.25%. மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்தது வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ். இப்போ இது போட்டு உங்களுக்கு வில் கெட் ஆன்சர்ஸ் திஸ் ஆன்சர். இது 4.7. அடுத்து வந்து ஜீரோவில் போட்டு அப்படியே ரெண்டு தான் வரும், 7.08 தான் வரும். அடுத்து 2 1 2 3 4 5 6. இதை வந்து நம்ம பெருக்கிறோம். பெருக்க என்ன வரும் உங்களுக்கு ஒன்று 0.1125 into 0.1125. So 0.1265. 0.1265. அப்போ என்ன வருது? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் நீங்கள் போட்டீங்க. அப்போ வாட் இஸ் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஃபுல்லாக. இது எப்படி வந்துச்சு நான் சொன்னதான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வச்சு வாய்ப்புகள் இல்லை. வாட் இஸ் எக்ஸ் டேஷ் 7.2. அப்போ வாட் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடணும். எக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ். எக்ஸ் வந்து மைனஸ் 4.17 0 4.17 8.33 12.50 16.67. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் என்ன வந்துச்சு? எக்ஸ் டேஷ் வந்து 7.08 மைனஸ் 7.08. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 4.17 மைனஸ் 7.08. நல்லா கவனிங்க, மைனஸ் 4.17 மைனஸ் 7.08. அப்போ 11.253. அடுத்தது 0 மைனஸ் 7.08. அப்போ மைனஸ் 7.08. அடுத்தது மைனஸ் 2.913 1.247 5.417. அடுத்தது 9.587. அப்போ listen very carefully. அடுத்து வந்து எக்ஸு, இது வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷு, அடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷு ஸ்கொயர்டு என்னன்னா 11.25 3 இன்ட்டு 11.25 3. ஸோ 126.63. இப்போ 126.63. அடுத்தது 15.17. அடுத்தது 8.49. அடுத்தது 1.56 29.34 91.91. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி. அப்போ 126 இன்ட்டு 0.63 இன்ட்டு 0.1 ப்ராபபிலிட்டி. இப்போ 12.6. ஸோ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ப்ராபபிலிட்டி நான் சொல்கிறேன். ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது? 0.1 0.1 0.2
0.3, 0.1, 0.1, 0.2, 0.3, 0.2, 0.1. இப்போ 1 வந்துச்சு. இது அப்படியே போயிட்டு இருந்தேன். ஸோ 5.017, 1.698, அடுத்தது 0.467, அடுத்தது 5.869, 9.191. So students, you can easily understand the concept very clearly. So total amount is 12.63, 5.07 plus 1.698 plus 0.467 plus 5.869 plus 9.191. So 22.11. திருப்பி சொல்கிறேன். 12.66 plus 5.017 plus 1.698 plus 0.467 plus 5.869 plus 9.191. So 34.902. அப்போ இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா 5.90. அப்போ 5.90 தான் உங்களுக்கு எஸ்டி. ஏன்னா இது வேரியன்ஸு. அப்போ வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேரியன்ஸ் 34.902 வேரியன்ஸ் தான் எஸ்டி. Thank you, students. This is called standard deviation.